ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் புதுவிதமான ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அதையும் தாண்டி இன்னும் வேறு விதமான ஒரு டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அஃபீஷியல் நியூஸையும் இப்போ வந்துடுது. ஸோ அது என்ன அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம கோட் படத்துக்குள்ளே கொண்டு வரலாமே அப்படின்றது டைரக்டர் வெங்கட் பிரபுவும் தளபதி விஜயும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ கோட் படத்துக்குள்ள ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவங்க வந்து அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் டைரக்டர் வெங்கட் பிரபுவும் பார்த்தீங்கன்னா போய் நேரில் மீட் பண்ணி அதுக்குண்டான அஃபீஷியலான பர்மிஷன் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெங்கட் பிரபு பிரேமலதா அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டு கேட்டு வந்திருக்காங்களாமா. ஸோ கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து கோட் படத்துக்குள்ள எங்களுக்கு கொண்டு வர போகிறோம், அதுக்கு உண்டான பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி கேட்டிருக்காராமா. ஸோ நடிகர் விஜயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கேட்டிருக்காராமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு டெக்னாலஜி கோட் படத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கோட் படத்தை கையிலேயே பிடிக்க முடியாது, வேற மாதிரியான ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். ஸோ ஆமா நண்பா, இது வந்து புதுவிதமான ஒரு டெக்னாலஜி. ஸோ தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா இப்போதான் முதல் முறையாக கொண்டு வரோம் அப்படின்றது டைரக்டர் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர்ஸ்லாம் இருக்காங்க. பிரபுதேவா, பிரசாந்த், அதே மாதிரி நம்ம தளபதி, அதே மாதிரி எக்கச்சக்கமான பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ அதையும் தாண்டி இவங்களையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கோட் படத்தில் கொண்டு வரதான் பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயகாந்த் அவர்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம தளபதியும் விஜயகாந்தும் பார்த்தீங்கன்னா செந்தூரா பாண்டி அப்படின்ற அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு டெக்னாலஜி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த ஒரு டெக்னாலஜி வச்சு கொண்டு வராங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்டன் விஜயகாந்த் கோட் படத்தில் கொண்டு வந்தாங்கன்னா எந்த மாதிரியான ரோல் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் அடிப்படுது. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ கோட் படத்தில் விஜயகாந்த் சார் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு பிரசாந்த், விஜய், அதே மாதிரியே பிரபுதேவா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக இருக்கிற மாதிரியான ஒரு ரோல் கொண்டு வருவாங்க, அதாவது ஸ்குவாடாக இருக்கிற மாதிரியான ரோல் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அப்பா ரோலில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகாது, ஏதோ ஒரு 2-3 சீனுக்கு மட்டும்தான் வர மாதிரியான டெக்னாலஜி கொண்டு வந்திருப்பாங்களாம். ஸோ இதான் நண்ப விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பார்த்தீங்கன்னா புதிய வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி.